எந்த ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அடுத்தவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்கள் கணவன் பற்றி மனைவியோ, மனைவி பற்றி கணவனோ, மூன்றாவது மனிதரிடத்தில் அவர்கள் குறையை பேசக்கூடாது. பேசினால் என்ன நடக்கும் என்றால், அவர்களுக்கு நம்மிடையில் இருக்கக்கூடிய பாண்டேஜே புரியாது. அவர்கள் அறிவுரை தொடங்குவார்கள். அந்த அறிவுரை நம் வாழ்க்கையை சீரழிக்கும். இல்லை என்றால் அவர்கள் நம்மை பயன்படுத்த தொடங்குவார்கள். சொல்லவே கூடாது. அதே மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இருக்கோ இல்லையோ தெரியக்கூடாது. நான் இன்னொரு விஷயமா சொல்றேன். உங்களுக்கு ஃபீஸ் கட்டவே முடியலையா? உயிரை பணையம் வச்சிட்டீங்க, ஃபீஸ்க்கு காசு இல்லையா? உங்க பையனை கூட்டிட்டு வந்து, உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரின்சிபல் கிட்ட நிக்காதீங்க. தனியா வாங்க, தனியா வந்து பேசி பாருங்க. அது உங்க பையன் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பையன் பாஸ் பண்ணி கையில ரேங்க் கார்டு எடுப்பான்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுப்பான்ல, அந்த அந்த ப்ரமோஷன் கார்டு எடுப்பான்ல, அப்போ சொல்லுங்க, இது நான் கொடுத்த படிப்பு மட்டும் இல்லடா, எஸ்எஸ்வி ஸ்கூல் போட்ட அந்த பணத்தாலும் தானடா நீ இந்த ப்ரமோஷன் வாங்கியிருக்கேன்னு அப்போ சொல்லுங்க. அவனுக்குள்ளாக அப்பொழுது நன்றி உணர்வு மலரும்.